அரசு பள்ளிகளில் அரசு ஊழியர்களின் குழந்தைகளை சேர்ப்பதை ஏன் கட்டாயமாக்க கூடாது என்று கேள்வி எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் இது தொடர்பாக 2 வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆங்கில வழி கல்வி தொடங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் தமிழக அரசிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசிற்கு நீதிபதி சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். ஆசிரியரின் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதை ஏன் கட்டாயமாக்க கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, அரசு பள்ளிகளில் சேர்க்காமல் பெற்றோர்கள் ஏன் தனியார் பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கிறார்கள் என்றும், அரசு ஊழியர்கள் தங்கள் குழந்தைகளை ஏன் தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர் என்றும் வினா எழுப்பினார். உரிய நேரத்திற்கு வராத ஆசிரியர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கேட்ட நீதிபதி, கல்வியில் கிராமப்புற மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டால் நாட்டின் வளர்ச்சி சமமாக இருக்காது என்றும், ஆசிரியர்கள் கடமைகளை செய்யாவிடில் மாணவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும், கிராமம் மலைப்பகுதி ஆசிரியர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் வேதனை தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டிற்கு பின் எத்தனை அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி தொடங்கப்பட்டது என்று வினா எழுப்பிய நீதிபதி கிருபாகரன், ஆங்கில வழி கல்வி எனில் தமிழில் வகுப்பு எடுப்பவர்கள் ஆங்கிலத்தில் எடுப்பார்களா என்றும், 2012 முதல் எத்தனை மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியில் படிக்கின்றனர் என்றும் கேள்வி எழுப்பினார். ஆசிரியர் சங்கங்கள் தொடங்க ஏன் தடை விதிக்க கூடாது என்றும் வினா எழுப்பிய நீதிபதி, இது தொடர்பாக 2 வாரத்தில் தமிழக அரசு பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை ஜூலை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.